திமுக அரசு வெண்டிலேட்டரில் இயங்கிக் கொண்டிருப்பதாக கடிந்துரைத்துள்ள எடப்பாடி பழனிசாமி, வெண்டிலேட்டரை எடுத்தவுடன் விரைவில் திமுக ஆட்சி முடிவுக்கு வரும் எனவும், கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எவ்வளவு கோடிகள் கொடுத்தோம் என்பதை திமுகவே காட்டிக் கொடுத்து விட்டதாகவும் சாடியுள்ளார். கடந்த 2021 தேர்தல், சட்டமன்ற பொது தேர்தல், அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தலுக்காக செலவழித்ததாக திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்டது. நாம சொல்லல, திராவிட முன்னேற்ற கழக கட்சி வெளியிட்டது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இவ்வளவு கோடி கொடுத்தேன் என்று திமுகவே காட்டி கொடுத்தது. இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, அந்த திமுக காரரே கம்முன்னு இருக்கிறாங்க. இவர் அவர்களுக்கு வக்காலத்து வாங்குறார், அவருக்கு கூவி கொண்டிருக்கார். ஏன்னா அவளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்து விட்டது, கூவித்தான் ஆக வேண்டும், வேற வழி இல்லையே. கொஞ்சம் கொஞ்சமா கம்யூனிஸ்ட் கட்சியை திமுக விலகி கொண்டிருக்கிறது. நீங்கள் கட்சியை காப்பாற்ற வழி பாருங்கள் என்று நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். உங்களுக்கு இறுதிக்கட்டம் வந்துவிட்டது, இறுதிக்கட்டம் வந்துவிட்டது. ஒருவர் கடுமையான நோய் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பிறகு அதுக்கு வெண்டிலேட்டர் வைப்பாங்க. அந்த வெண்டிலேட்டர் ஆக்சிஜன் தான் அவர் உயிர் பிழைச்சிட்டு இருக்காரு. அப்படி இன்னும் 7 மாசம் தான் இருக்குது. அந்த 7 மாசத்துக்கு பிறகு அப்படி வெண்டிலேட்டர் எடுத்தா அந்த உயிர் போயிருமோ? அப்படி உங்களுடைய ஆட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் மாற்றி வாக்களிக்கின்ற பொழுது அதிமுக ஆட்சி அமையும் அமையும்.